ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயः பிரதீபः. நாள்தோறும் பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தினுடைய அறிமுகம் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஸ்லோகம்லாம் தொடங்கலை. அந்த அறிமுகத்தில் ஆளவந்தார்ன்ற ஒரு மகான் இந்த 5வது அத்தியாயத்தையே சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் என்னென்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 5வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்மயோகம்ன்றது எவ்வளவு எளிதானது, சுலபமானது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமே பலனை கொடுக்கக்கூடியதுன்னு. எதுக்கு இப்போ பலன் பற்றி பேச்சு? ஏன்னா எந்த தாழ்ந்த பலன் மேலேயும் ஆசை வைக்கக்கூடாதுன்னு தான் பகவான் சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஆசை வைக்க தேவையில்லை, ஆனால் அது பலன் கண்டிப்பாக நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே தீரும். அந்த விதத்தில் கர்மயோகமானது ஆத்ம சாட்சா்காரம், அதாவது ஆத்மாவை உண்மையாக உணரக்கூடிய அந்த நிலையான பலத்தை நமக்கு சீக்கிரமே நமக்கு கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரம்மஜான பிரகார, அதாவது அந்த ஒரு நிலையை நம்ம நெருங்க நெருங்க எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் நமக்கு வரும்ன்றதெல்லாம் தான் இந்த கர்ம சந்நியாச யோகத்தில் சொல்லப்படுது. அதே போல் சந்நியாசம், கர்ம சந்நியாசம்ன்றதுனால நம்மளுடைய கர்மங்கள், நம்மளுடைய தர்மங்கள் எல்லாத்தையும் சந்நியாசம் விட்டுடணும், துறந்துடணும்னு அது அர்த்தம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல்களில், நம்ம செய்யக்கூடிய கர்மங்களில் நான் தான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்தை விட்டுடணும் அப்படின்னு தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது முதல் ஸ்லோகத்தில் எடுத்தோடனே அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி. ஏன்னா பகவான் தொடர்ந்து சொல்கிறாருனாலே அர்ஜுனனுக்கு தன்னுடைய சந்தேகங்கள்லாம் இன்னும் தெளியலை அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ முதல் கேள்வி அர்ஜுனனுடைய ஸ்லோகம் தான். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். கிருஷ்ணரேன்ட்டு முதல்ல எடுத்த உடனே அர்ஜுனன் கூப்பிட்றாரு. எதனால் கிருஷ்ணர்ன்ற பேரை இங்கே உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படின்னாலே உலகுக்கெல்லாம் இன்பம், சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர்னு, என்னோட சந்தேகங்கள் எல்லாம் போக்கி எனக்கும் சந்தோஷத்தை கொடு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர்னு கூப்பிடுறாராமா. கர்மணாம் சந்நியாசம், அதாவது கர்ம சந்நியாசம்னு சொல்லப்படக்கூடிய ஞான யோகத்தை பற்றி பேசின. புனக திரும்பவும் யோகம் சம்சசி, யோகம்னு சொல்லக்கூடிய கர்மயோகத்தை பற்றி பெருமையாக பேசியிருக்க. ஏதையோகோ, இப்போ இந்த ரெண்டுத்தில் யத் சுநிஷ்சிதம் ஸ்ரேயக, எது எனக்கு நிச்சயமாக நன்மை கொடுக்கக்கூடியது அப்படின்றத தத்து ஏகம் மே ப்ரூஹி, அதாவது அந்த ஒன்றை எனக்கு எடுத்து சொல்லு அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறான். அதாவது அர்ஜுனன்னா பகவான் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா 4வது அத்தியாயமே ஞான யோகம்னு பேர் பார்த்தாலும் அது ஞான யோகத்தை பற்றினதில் கர்மயோகத்திலேயே 2 பாகம் இருக்குது, கர்ம பாகம், ஞான பாகம்னு. அந்த ஞான பாகமான அந்த அறிவு பாகத்தை பற்றி சொல்லப்படுறது தான் அந்த ஞான யோகம்ன்றது 4வது அத்தியாயம்ன்றதை பார்த்துட்டோம். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இன்னும் இருந்துகிட்ருக்கு. அதனால் ஞான யோகத்தை பற்றி சொன்னேன், அடுத்து கர்மயோகத்தை பற்றி பெருமையாக சொன்னேன். இப்போ இது ரெண்டுத்தில் முடிவாக நிச்சயமாக எது எனக்கு நன்மை கொடுக்கக்கூடியதுன்னு அந்த ஏதானும் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒன்றை எனக்கு தெளிவாக சொல்லுன்றது தான் அர்ஜுனனுடைய கேள்வி. தொடர்ந்து பகவானுடைய பதில் என்னவா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.